ஹேவ் அ நைஸ் டே ஆல். ஸோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்காக நாங்கள் கள்ளக்குறிச்சி கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கு முந்தின நாளே சும்மா ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப் மாதிரி அடிக்கலான்ட்டு திருவண்ணாமலைக்கு கிளம்பியாச்சு. ஸோ சென்னை டு திருவண்ணாமலை, அப்புறம் திருவண்ணாமலை டு கள்ளக்குறிச்சி. ஸோ நான் என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸும் வந்து இங்கேருந்து பஸ் ஏறி கிளம்பிட்டோம். நான் இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் போய் ரொம்ப இயர்ஸ் ஆகிடுச்சு. அதனால் போகிறதுக்கே ஒரு மாதிரி ஜாலியாக ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ போயிட்டு ஈவினிங் போல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டக்குன்னு அண்ணாமலையாரை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். ஸோ திருவண்ணாமலையில் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்கிதோ கண்டிப்பாக நான் வந்து கோயிலுக்கு போயிடுவேன். அன்றைக்கி ரொம்ப கூட்டம், பட் ஏதோ அவர் மனசு வச்சதுனால நாங்கள் வந்து கடவுளை போய் பார்த்துட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னாலே நம்ம வந்து இந்த பார்ட்டி, பீச்சஸ் அந்த மாதிரி தான் வந்து நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னோடய கம்ஃபர்ட் பிளேஸ் மாதிரி. நான் வந்து கோயிலுக்கு போகணும், வெளியில் எங்கே போகணுன்னாலும் நான் அவங்களை கூட்டிகிட்டு போவேன். ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம்னு நான் சொல்வேன். இந்த ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஜென்ரேஷனில் நம்ம அவங்களுக்காக வேண்டுறது, அவங்க நமக்காக வேண்டுதுன்னு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்பிரிச்சுவலாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பே. ஸோ நாங்கள் இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மாடவீதி சுற்றணும், அதுக்கப்புறம் மலை சுற்றணும், அதாவது கிரிவலம் சுற்றணும். எல்லாமே நாளைக்கு மினி விலாகில் காமிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.